பிரைஸ் எல்லாம் சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டி சூப்பரா இருக்கேன். வழக்கம் போல ஆண்டி உங்களுக்காக சூப்பரா ஒரு கதை, பப்பா ஷோ, பைபிள் வசனம் எல்லாமே வச்சோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்ப ஜெபம் பண்ணிடலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறதான வேத வசனத்திற்காக, ஆண்டவரே கர்த்தாவே, வேத சம்பவத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் ஒழுங்காய் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. என் தேவனே, நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நாம கத்துக்க போகிற பைபிள் வசனம் எங்க இருக்கு தெரியுமா? மத்தேயு 10வது அதிகாரம் 16வது வசனத்துல இருக்கு. சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாகவும், அப்புறமா புறாக்களை போல கபடற்றவர்களாயும் இருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னைக்கு அதை குறிச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு பைபிள் சம்பவத்தை தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சதான சூப்பரான பப்பா ஷோ யாரு? ஆமா, வில்சனை தான் இப்ப உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறாங்க. அதை போய் நம்ம முதல்ல பாத்துட்டு வந்துடலாமா? ஏய் ஜானே, என்ன குமாரு? ஏய் ஜானே, நேத்து நைட் எனக்கு ஒரு பயங்கரமான கனவுடா. என்ன உனக்குமா? என்ன உனக்குமான்னு கேக்குற? அப்ப உனக்கும் பயங்கரமான கனவா? ஆமா குமாரு. அப்படியா? சரி ஜானே, சொல்லு, என்ன கனவு? இல்ல இல்ல, நீ சொல்லு. நீ தானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு, நீ சொல்லு. என்னுடைய கனவுல நைட்டு பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா. நான் என்ன பண்ணேன், தனியா ரோட்ல நடந்து போயினே இருந்தேன் பாரு. அப்ப பார்த்தா பெரிய ரோட்ல யாருமே இல்ல. திடீர்னு பார்த்தா தூரத்துல ஒரு பெரிய காளை மாடு, அது தூரமா தானே நிக்குதுன்னு பார்த்தா நேர என்ன நோக்கி ஓடி வந்துட்டே இருந்தது. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நான் இப்படி போனா அதுவும் இப்படி வருது, நான் அப்படி போனா அதுவும் அப்படி வருது. அப்புறமா ஒரு மரத்து மேல ஏறி உக்காந்துட்டேன்னா அந்த மாடு வந்து என்ன முறைச்சி முறைச்சி பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிடுச்சு. இதான் கனவா? ஆமா, எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு தெரியுமா? சரி, நீ என்ன சொன்ன சொல்லு. கனவுல நான் ஒரு மலை மேல நடந்து போயிட்டு இருந்தேன்னா, அப்ப கல்லு தடுக்கி நான் அப்படியே சரிஞ்சு உருண்டு வந்து அப்படியே மலை உச்சில கையை பிடிச்சிட்டு ஒரு மரத்தோட வேறுப்பா, அந்த மரத்தோட வேரை பிடிச்சிட்டு தங்கின்னு கீழே பெரிய பள்ளம். ஐயோ, அப்புறம் என்ன பண்ணு தெரியல, கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுதா. யாரா காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அது கை வலிக்கு மூத்துன்னு கீழே வாங்க. அப்புறம் பார்த்தா கட்டில இருந்து கீழே வந்துட்டேன். இதுல நான் பயத்துல உச்சா போயிட்டேன்ப்பா. உச்சா போயிட்டியா? இது யார்கிட்டயும் சொல்லிடாதுங்க. சரி சரி சரி, சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். எவ்வளவு பயங்கரமா வச்சு தெரியுமா? நான் அந்த பயத்திலேயே பயத்துல உச்சா போயிட்டேன்ப்பா. அப்புறம் எங்க அம்மா எல்லாம் திட்டினாங்க. சரி சரி சரி, செம்ம காமெடி. காமெடின்ற எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? சரி சரி விட, அதெல்லாம் பரவாயில்ல. யார்கிட்டயும் சொல்லிடாத பிளீஸ். சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். ஆண்டி நல்லா இருக்கீங்க ஆண்டி? ஜான் நல்லா இருக்கு. குமார் சொன்னாம்பா. என்ன ஆண்டி சொன்னா? அதான் உனக்கு நைட்டு பயங்கரமா கனவுல வந்து பெட்லயே உச்சா போயிட்டியாமே. சொல்றானா உங்ககிட்ட? நீ எனக்கு பையன் மாதிரிதான், பையன் பையனுக்குலாம் ஃபீல் பண்ற. நீ இந்த மாதிரி ஹாரர் மூவி, அப்புறம் இந்த மாதிரி வீடியோ கேம் இதெல்லாம் நீ பார்க்காத. இதெல்லாம் நீ பார்க்கும் போதுதான் நைட்ல கனவா அதெல்லாம் வருது, புரியுதா? சரி ஆண்டி. குமார் ஏன்டி எல்லார்கிட்டையும் சொல்றா? அவ எல்லார்கிட்டையும் சொல்லிருக்க மாட்டான்ப்பா, என்கிட்டதான் சொன்னான். சரியா? இந்த மாதிரிலாம் இருந்தாதான் உனக்கு பயத்துல நைட்ல உச்சாலாம் போயிடுவா பெட்லயே. அதையும் சொல்லாதீங்க. சரி 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 ஆண்டி, தேங்க்யூ ஆண்டி. சரிப்பா, இனிமேல் அந்த மாதிரிலாம் பார்க்காதன்னு. ஓகே ஓகே. நல்லா இருக்கு. என்னப்பா நீ இவ்வளவு பெரிய பையனா இருந்துட்டு பேட்ல உச்சா பெரிய நைட்ல உன்கிட்டயும் சொல்லிட்டா இந்த குமார் என்ன பண்றது? சரிப்பா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். பயங்கரமா
ஏய் ஜானி நல்லா இருக்கியா? ஏன்பா கிட்ட சொன்ன விஷயத்த எல்லார்கிட்ட சொல்லிட்டியோ? உச்சா போறேன், அது சம விஷயம்ப்பா. நான் யார்கிட்ட சொன்னாலும் எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஒன்னால நான் பெரிய ஹீரோ ஆயிட்ட தெரியுமா? தெரியுமா? அது பரவாயில்லப்பா, நீ ஃப்ரெண்டா இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்ப ஹீரோ ஆயிட்டேன், எனக்கு இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. உன்னோட கண்டென்ட்டுக்காக ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஏதாவது சொல்ல நம்ம எல்லாருக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா பழகணும் போல. நம்ம எல்லாத்தையும் நம்பி மத்தவங்க கிட்ட சொன்னா அவங்க நம்மள ஜீரோ ஆக்கிடுறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உஷாரா இருந்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காதீங்க. உண்மையான ஃப்ரெண்டு பேசப்பாடும். அவர்கிட்ட நீங்க சொல்றது அவரை ரொம்ப சீக்கிரட்டா வச்சுப்பாரு. அவர் யாருக்கிட்டையும் உங்களை அசியப்படுத்த மாட்டாரு. 10 மனுஷங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை அசியப்படுத்துறதுலே இருப்பாங்க. நானே இனிமேல ஏசப்பாவையும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏசப்பா சூப்பரா இருந்துச்சுல பப்போ ஷோ. பாரேன், அவன் உச்சா போன விஷயத்த ஊர் ஃபுல்லா சொல்லிட்டான். இதுக்கு நம்ம கூட நம்ம என்ன பண்றோம், எல்லாரையும் நம்பிடுறோம். யாராச்சும் வந்து அன்பா பேசினா, ஐயோ இவங்க ரொம்ப அன்பானவங்க, நம்மளுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஏமாத்தவே மாட்டாங்க, நம்ம சொல்ற ரகசியத்த யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க, அப்படிலாம் நம்ம நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுறோம், எல்லாத்தையும் சொல்லிடுறோம். ஆனா பாரு, எப்படி அவன் உச்சா போன விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சுதோ, அதே போல நாம நம்பி ஒருத்தங்க கிட்ட சொல்ற ரகசியம் எல்லாருக்குமே சொல்லிடுறாங்க. இதே போலதான் சிம்சோன்னுட்டு ஒருத்தர் இருந்தாராம். அவர் யார் தெரியுமா? பயங்கர பலசாலி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு நாள் அவர் எப்படியாவது பிடிச்சிடலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த சிம்சோன் பெலிஸ்தியர்களெல்லாம் என்ன பண்ணாரு, சண்டை போட்டு நிறைய பேரை கொண்டு போட்டுட்டாரு. இந்த பெலிஸ்தியர்கள் என்ன பண்றாங்க, என்னைக்காவது சிம்சோன் வந்தான்னா அவனை நல்லா பிடிச்சி கட்டி போட்டு நல்லா அடி அடின்னு அடிக்கணும் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு நாள் சிம்சோன் என்ன பண்றான், அந்த பெலிஸ்தியர்கள் வாழ்ற காசா அப்படிங்கிற அந்த ஊருக்கு போயிடுறான். இந்த விஷயம் அங்க இருக்கிற பெலிஸ்தியர்களுக்கு தெரிய வந்துருது. உடனே என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த சிம்சோன் வந்திருக்கான், இந்த வாட்டி நம்ம அவனை மிஸ் பண்ணவே கூடாது, அதனால யாரும் பேசாதீங்க, சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லா வெயிட் பண்றாங்க. எங்க தெரியுமா, அந்த காசா அப்படிங்கிற அந்த பட்டணத்து வாசல்ல வெயிட் பண்றாங்க. அந்த வாசல் எல்லாம் லாக் போட்டாங்க. ஏதாவது என்ன தப்பிச்சு ஓடுற போறான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டோரு, சாதாரணமா நம்ம வீட்டுல இருக்கிற டோர்லாம் இருக்காது. ஒரு டோர் இவ்வளவு திக்கா இருக்கும், நல்ல உயரமா இருக்கும். ஒரே ஒரு தாப்பால் இருக்குல்ல, அது இவ்வளவு பெருசு இருக்கும். அதை என்ன பண்ணிருக்காங்க, அதெல்லாம் வச்சு அந்த காசா பட்டணத்துடைய வாசலை மூடிட்டாங்க. மூடிட்டு சிம்சோன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், நல்லா தூங்கிட்டு இருக்கான். எல்லாரும் சத்தம் போடாம வெயிட் பண்றாங்க. ஏய், யாரும் சத்தம் போட்டுறாதீங்க, இந்த சிம்சோன் எழும்பினோன்னு நம்ம என்ன பண்ணிடலாம், அவனை அப்படியே டைட்டா பிடிச்சி அவனை நல்லா பனிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. சிம்சோன் எழும்பிட்டான். எழும்பிட்டு என்ன பண்ணான், பாக்குறான், நடந்து போறான், எல்லாம் கதவும் மூடி இருக்கு. பார்த்தா இதெல்லாம் வேலைக்கே அவ சொல்லிட்டு அது கதவுலாம் அப்படி ஷேக் பண்ணி அப்படி தோல் மேல தூக்கி போட்டு நடந்து வேற போறான். நடந்துன்னா கீழே போனா கூட பரவாயில்ல, மலை உச்சியில ஏறி வேற போறான். எல்லாருக்கும் அப்படியே அப்படியே இப்படி ஆயிட்டாங்க. என்னடா இது, நம்மளால அந்த தாப்பால தள்ளுறதுக்கே 10-20 பேர் தேவை, அது கதவெல்லாம் தள்ளவே முடியாது. இவன் என்னடா இவ்வளவு மோசமான பலசாலியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அந்த கதவு எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்படியே அந்த நிலைக்கால்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாசப்படி அதோட தூக்கிட்டு போறான். அதோட தூக்கிட்டு மேல வச்சுட்டு கண்ணில ஏறி போறான். இந்த அப்படியே பெலிஸ்தியர்கள்ல என்னடா இவன் எப்படி இருக்கான், ஆனா இவனை விடக்கூடாது, அவனை எப்படியாவது பிடிச்சணும்னு சொல்லிட்டு தீவிரமா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவன் எங்க போறான் அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அங்க போனா தெலிலால் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறான். அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறான். இப்ப நம்ம கிளாஸ்ல கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, கேர்ள்ஸ் இருப்பாங்க, பாய்ஸ் இருப்பாங்க, நம்ம எல்லாம் கூட தானே பழகுறோம். அதே போல இந்த சிம்சன் என்ன பண்றாங்கன்னா, இந்த தெலிலால் அப்படிங்கிற பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறான். அப்போ இந்த பெலிஸ்தியர்கள் பின்னாடி வாட்ச் பண்ணிட்டே வந்தாங்கல்ல, அவங்க இதை பார்த்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணு நைஸா கூப்பிட்டு, மா எங்களுக்கு தெரியாது, நீ சிம்சோனை எப்படியாச்சும் எங்க கிட்ட மாட்டி விடணும், எவ்வளவு காசு கேட்டாலும் தரும், நாங்க ஒவ்வொருத்தரும் உனக்கு என்ன தரும், 1200 வெள்ளி காசு தரும்,
எப்படா நீ என்ன பண்ண, சிம்சன் கிட்ட நைஸா பேசி அவனை பிடிக்க வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கேட்கறாங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜாலியா அவங்க வீட்லயே தங்குவோம்ல. அதனால என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ஃப்ரெண்டு வீட்டுல காலைல போயிட்டு சாயங்காலம் வந்துடலாம், இல்லைன்னா 2 hours கூட வந்துடலாம். ஆனா அப்பெல்லாம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா ஒரு இடத்துக்கு போறதுக்கே பல நாள் நடக்கணும். அப்போ உடனே ரிட்டர்ன் வர முடியாதுல்ல. அதனால ஃப்ரெண்டு வீட்லயே கொஞ்ச நாள் தங்குவாங்க. அதே போல இந்த சிம்சன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த தெளிலால் வீட்லயே தங்கிட்டு இருக்கும்போது நைஸா இந்த தெளிலால் என்ன பண்றாங்க, அந்த பெலிஸ்தியருடைய அதிபதிகள்லாம் சொன்னாங்கல்ல, எப்படியாவது அவன்கிட்ட நைஸா பேசி அவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானே, அவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், அவனுக்கு எப்படி இவ்வளவு சக்தி இருக்கு, அந்த பலன் அவனுக்கு எப்படி வந்துச்சு நீ கேட்டு சொல்லுன்னு சொல்லி சொன்னதுனால நம்ம என்ன பண்ணிருக்காங்க, சிம்சோன் சிம்சோன் நீ இவ்வளவு பலசாலியா இருக்கியே, உன் பலம் உனக்கு எப்படி கிடைக்குது, சரி உன்னை நாங்க பலவீனப்படுத்தணும், உன்னை வீக் ஆக்கணும்னா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன பண்றான் விளையாட்டுக்கு, அது ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்ல, 7 அகனினார் கயிறு வாங்கிக்கோங்க, அந்த கயிறை வச்சு என்ன கட்டி போட்டா போதும், எனக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும், நான் ரொம்ப வீக் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே என்ன பண்றா, ஓகே ஓகே சொல்லிட்டு அவன் முன்னாடியே இந்த தெளிலால் என்ன பண்றா, அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த பெலிஸ்தியர்களுடைய அதிபதிகள் கிட்ட போய் சொல்றான், எங்க நான் கேட்டுட்டேன், சிம்சோன் வந்து சொல்றான் 7 அகனினார் கயிறு வச்சு கட்டினீங்கன்னா நான் ரொம்ப வீக் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான், நீங்க உடனே போய் அகனினார் கயிறு வாங்கிட்டு வாங்க அப்படி சொன்னோன்னா அந்த அதிபதிகளும் போய் என்ன பண்றாங்க, 7 அகனினார் கயிறை வாங்கிட்டு வராங்க. இந்த மாதிரி என்ன பண்றாங்க, அவன் முன்னாடியே கட்டுறாங்க, நல்லா 1 2 3 எப்படி சொல்லிட்டு கட்டுறாங்க. சிம்சன் பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டு உடனே இந்த அம்மா சொல்றாங்க, பிடிக்கிறதுக்கு பெலிஸ்தியர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான், அந்த நீங்களாம் அம்மா கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்களேன், ஒரு மெல்லிசா ஒரு நூல் எடுத்துக்கோங்க, அது ஒரு கேண்டல் இருக்குல்ல, அந்த கேண்டல்ல அந்த நூலை காமிச்சு பாருங்க, புசு புசு புசுன்னு பத்திக்கிட்டு போகும். அதே போல சிம்சன் என்ன பண்ணான், அப்படி பண்ணான், அவ்வளவுதான். அப்படி பண்ண உடனே எல்லா கயிறும் அப்படியே அறந்து போயிடுச்சு. பாக்குறாங்க எல்லாரும், என்னடா இவன் இவ்வளவு பலசாலியா இருக்கான் அப்படி சொல்லிட்டு எழுந்த அதிபதிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு கிட்ட கோச்சிக்கிறாங்க, என்னம்மா நீ ஒரு வேலை சொன்ன ஒழுங்கா செய்ய மாட்டியா, சிம்சோன் கிட்ட உன்னுடைய பலன் எதுல இருக்குன்னு கேட்க சொன்னா ஏதோ சொல்ற. அப்ப அந்த அம்மா கெஞ்சுறாங்க, யாரு அந்த தெளிலால் இருக்காங்கல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க காசு தரேன்னு சொன்னீங்கல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இன்னொரு வாட்டி கேட்டு பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னா அவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. திரும்பியும் இந்த தெளிலால் என்ன பண்றாங்க, சிம்சோன் கிட்ட போய், போ சிம்சோன், நீ எனக்கு வந்து ஃப்ரெண்டே கிடையாது, நீ என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தன்னா நீ உண்மையை தானே சொல்லியிருப்ப, ஆனா ஏன் என்கிட்ட போய் சொன்ன, இப்பனாச்சும் சொல்லு, உன்னை வீக் பண்றதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படி சொன்னோன்னு அப்ப அவன் சொல்லுவான், இதையும் அவன் என்ன பண்றான், ஒரு ஜாலியா எடுத்துட்டு சொல்றான். அதாவது எந்த வேலைக்குமே யூஸ் பண்ணாத, இது வரைக்கும் எந்த இதையுமே கட்டிடாத ஒரு கயிறை வாங்கி என்ன கட்டினீங்கன்னா எனக்கு வீக்னஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னோம்னா உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க, பழையபடி அந்த அதிபதிகள் கிட்ட போய் சொல்றாங்க, அவங்கள அந்த எந்த இதுக்குமே பயன்படுத்தாத ஒரு அந்த கயிறை வாங்கி நல்லா கட்டிட்டு சொல்றா பழையபடியே, சிம்சோன் உன்னை நான் கட்டிட்டேன், நீ ரொம்ப வீக் ஆயிட்ட, பாரு உன்னை பிடிச்சிக்கிறதுக்கு எல்லா பெலிஸ்தியர்கள் வந்திருக்காங்க அப்படி சொன்ன உடனே சிம்சோன் எழுந்துட்டான். ஆத்தா என்ன இருக்கு, கட்டி போட்டிருக்காங்க, பழையபடி என்ன பண்ணிட்டான் அப்புறம் அப்படி சொல்லிட்டு அறுத்து போட்டுறான். அறுத்து போட்டோன்னு பெலிஸ்தியர்கள் பாக்குறாங்க, என்னடா இது, இவனை இவ்வளவு பலசாலியா இருக்கான், இவ்வளவு சக்தி இவனுக்கு எப்படி வந்துச்சு, திரும்பியும் அந்த தெளிலால கோச்சிக்கிறாங்க, என்னம்மா நீ அவன் சொல்றான், நீ போய் அவன் சொல்றான், உனக்கு காசு வேணுமா வேணாமா, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் எப்படியாவது உண்மையை வாங்கிடுறேன் சொல்லிட்டு திரும்பியும் என்ன பண்றா, போயிட்டு அந்த சிம்சோன் கிட்ட சொல்றான். சிம்சோன் என்ன பண்றான், சரி சரி இந்த வாட்டி வந்து நான் உண்மையா சொல்றேன், என்னன்னா என் தலையை என்ன பண்ற, 7 ஜடை இருக்குல்ல, அந்த 7 ஜடையில நெசவு நெய்வாங்கல்ல, நீங்க அம்மா கிட்ட எல்லாம் கேட்டா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க நெசவு நெய்யறதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அந்த ஒரு கட்டை மாதிரி இருக்கும், அதுல இப்படி இப்படி பண்ணி அதை ஒரு ட்ரெஸ் உருவாக்குவாங்க, சேலை எல்லாம் உருவாக்குவாங்க. சோ அதுல நிறைய பாவு மாதிரி இருக்கும், அதோட நீ சேர்த்து என் ஜடைய கட்டிட்டேன்னா அப்ப என்ன ஆயிடும், எனக்கு பலனே போயிடும், நான் ரொம்ப வீக் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே திருப்பி நம்ம என்ன பண்றாங்க, அந்த சிம்சோனுடைய 7 ஜடை எடுத்து அந்த நெசவு பாவோட கட்டி விட்டுறான். கட்டி விட்டுட்டு, சிம்சோன் நான் உன்னை கட்டி போட்டுட்டேன், நீ இப்போ வீக் ஆயிட்ட, பாரு உன்னை எல்லா பெலிஸ்தியர்கள் பிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லா பெலிஸ்தியர்களும் வராங்க. அவன் என்ன பண்றான், எப்பவும் போல அட போடா என்னால முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்துச்சு போறான். எந்திரிச்சு போனா என்னாச்சு தெரியுமா, அவன் தலைமுடியோட அந்த பாவு அந்த நாடா எல்லாமே கலந்து வந்துச்சு.
அதெல்லாம் செம வெயிட். இப்போ ஒரு பீரோ ஒரு கட்டில எல்லாம் இழுத்துட்டு போக முடியுமா? அந்த மாதிரி வெயிட் இருக்கும். ஜடமுடியில போய் ஒரு காட்டு இல்லைன்னா அல்மீரா பீரோ இருக்குல்ல, அதெல்லாம் கட்டிட்டு ஜடமுடியில இழுத்துட்டு போக முடியுமா? முடியாதுல்ல. அப்போ அவ்வளவு ஒரு பெரிய பலசாலி தான் யாருன்னா இந்த சிம்சோன். இவங்க பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. பழையபடி அந்த பொண்ணு கிட்ட சொன்னாரே, போமா நீ அப்படி சொல்லி கோச்சிக்கணும்னு, யோ ப்ளீஸ் 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 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது லாஸ்ட் சான்ஸ். நான் கண்டிப்பா எப்படியாவது சிம்சோன் கிட்ட எப்படி பலன் இருக்கு நான் கேட்டு சொல்லிடுறேன் அப்படி சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்றாங்க, சொல்லிட்டு வராங்க. அப்புறம் சிம்சோன் கிட்ட செம்மையா கோச்சிக்கிறாங்க. போ சிம்சோன், நீ எல்லாம் ஒரு உண்மையான ஃப்ரெண்டே கிடையாது, நான் உன்ன போய் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் பாரு, உன் ஃப்ரெண்ட்ஷிப் போலி, நீ என்னையே ஏமாத்துறியா, அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்ல 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 சிம்சோன் ரொம்ப சேட் ஆயிடும். என்ன இந்த பொண்ணு திட்டிக்கிட்டே இருக்கு, இதை ஃப்ரெண்டுன்னு போய் நினைச்சுக்கிட்டோம் பாரு, இப்படி திட்டிகிட்டே இருக்கு, சரி சரி உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தெரியலா என் தலையில இருக்கிற முடி இருக்குல்ல, அதை நான் சின்ன வயசுல இருந்து ஒரு முறை கூட கட் பண்ணதே கிடையாது. ஆக்சுவலி நான் ஒரு நசரேயன். நசரேயன்னா அந்த முடியை எடுக்கவே மாட்டாங்க, டெத்து வீட்டுக்கு போக மாட்டாங்க, கெட்ட அதாவது ஒரு ஒரு அனிமல்லாம் செத்து போயிடுச்சுன்னா அந்த இடத்துக்குலாம் போக மாட்டாங்க, இப்படி ரொம்ப பாதுகாப்பா அவங்க வாழுவாங்க. அததான் நசரேயன் சொல்லுவாங்க. அப்ப இந்த தெளிலால் கிட்ட சொல்றாங்க, நான் ஒரு நசரேயன், அதனால சின்ன வயசுல இருந்து நான் பிறந்ததுல இருந்து என் ஜட முடிய இது வரைக்கும் யாருமே மொட்டை அடிக்கவும் இல்லை, கட் பண்ணவும் இல்லை, அதனால என் முடிய என்ன பண்ணிடலாம், மொட்டை அடிச்சிட்டிங்கன்னா என்னுடைய பலனெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம் சொல்லிட்ட உடனே தெளில என்ன பண்றான், நைஸா ஃப்ரெண்டு தானே, சரி சரி நீ ரொம்ப டயர்டா இருக்க நீ படுத்துக்கோன்னு சொல்லிட்டு தன்னுடைய கால் மேலேயே போட்டு நல்லா தூங்க வச்சுட்டு அவங்க எல்லாம் கூப்பிடுறான், வாங்க வாங்க ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து இந்த சிம்சனுக்கு மொட்டை அடிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னு அழகா அவன் தூங்கிக்கிட்டே இருக்கான், நம்பி தூங்குறான். தூங்கிட்டே இருக்கும்போது மொட்டை அடிக்கிறவங்க நைஸா எல்லா முடியும் என்ன பண்ணிடலாம் அப்படியே மொட்டை அடிச்சிடான். பழையபடி சிம்சோன் கிட்ட இந்த அம்மா சொல்றாங்க, சிம்சோன் நான் உன்னை என்ன பண்ணிட்டேன், உன் முடியெல்லாம் நான் எடுத்துட்டேன், இப்போ நீ ரொம்ப பலவீனம் ஆயிட்ட, பெலிஸ்தியர்கள் உன்னை பிடிக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பழையபடியா ஆமா தான் எவ்வளவு பெரிய அப்படியே பலவானு, நம்மளெல்லாம் அதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எந்திரிச்சு போறான். ஆனா அவனுக்குள்ள அந்த பழைய பலம் இல்லவே இல்லை. அப்புறம் அங்க இருக்க பெலிஸ்தியர்கள்லாம் அவனை பிடிச்சி அவனை கட்டி எடுத்துட்டு போயிட்டு அவனை சிறைச்சாலையில போட்டுடுறாங்க. பாருங்களேன், இன்னைக்கு ஸ்கூல்ல கூட நம்மளோட நிறைய பேர் பழக வருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, டியூஷன்ஸ்ல வெளியில போற இடத்துல எல்லாம் நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் நம்ம சொல்லிடுறோமா அப்படின்னு பார்க்கணும். எல்லாரையும் நம்ம நம்பிடக்கூடாது. இந்த சிம்சோன் பாத்தியா, எல்லாத்தையும் தெளிலால் கிட்ட சொல்லிட்டான். சீக்ரெட்ஸா தானே வச்சுக்கணும். சீக்ரெட்ஸை என்னைக்குமே யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. அம்மா அப்பாவை தவிர வேற யாரும் நமக்கு இந்த பூமியில என்ன பண்ணிட மாட்டாங்க, நன்மை செஞ்சிடவே மாட்டாங்க. நம்மளோட பிறந்தவங்க, அம்மா அப்பா, இவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம சீக்ரெட்ஸ சொல்லணும். ஆனா எல்லார்கிட்டயும் சீக்ரெட்ஸ சொல்லிடுறது. ஒரு சில பிள்ளைங்க இருக்காங்க, காலைல எழும்புனதுல இருந்து எங்க அப்பா என்ன பண்ணாரு, எங்க அம்மா என்ன பண்ணாங்க, எங்க அம்மா என்ன சேலை கட்டினாங்க, எங்க வீட்டுல எவ்வளவு காசு இருக்கு, எங்க போனோம், எங்க வந்தோம், என்ன பொருள் இருக்கு, என்ன பண்ண போறோம், எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு. உங்களுக்குன்னு கொஞ்சம் சீக்ரெட்ஸ் இருக்கணும்ல. நாளைக்கு உன்னுடைய பலவீனம் தெரிஞ்சதுன்னா அதை வச்சு உன்னை என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, த்ரெட்டன் பண்ண ஆரம்பிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, சொல்லி சொல்லி காமிப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு கஷ்டமா இருக்கும், நமக்குதான் கஷ்டமா இருக்கும். அதனால யார நம்பணும், யார நம்ப கூடாது, எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, நீ எப்படி இருக்கணும்னா புறாவை போல ரொம்ப வெகுளியா ரொம்ப தூய்மையா இருக்கணும். அதே நேரத்துல பாம்பு எப்படி இருக்கு, இப்படி இருக்குல்ல, பாம்பு போல நீ என்ன பண்ணணும், அப்படியே கொஸ்டின் மாறி, ஏன் இந்த கொஸ்டின் கேக்குறாங்க, ஏன் இப்படி பேசுறாங்க, ஏன் இந்த சீக்ரெட்டை நம்ம கிட்ட கேக்குறாங்க, ஏன் இவ்வளவு க்ளோஸா வராங்க, நம்ம சொல்ல மாட்டேன்னு சொல்லி கூட சொல்லு ஏன் சொல்றாங்க, ஏன் சாக்லேட் தராங்க, வேற மாதிரி இருக்கே, இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கணும். யோசிக்காம எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டா இந்த சிம்சன் பாத்தியா எப்படி மாட்டிக்கிட்டான், இவ்வளவு பெரிய பலவான் இல்ல அவன். கடைசியில அவன் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட உண்மைய சொன்னதுனால அவனை கட்டி கடைசியில அவன் 2 கண்ணையும் பிடுங்கி எடுத்துட்டு கடைசியில அவன் செத்தே போயிடுறான். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
வசனத்தின்படி நீங்க எப்படி இருக்கணும்? ரொம்ப வெகுளியா இருக்கணும், தூய்மையா இருக்கணும், அதே நேரத்துல நல்ல கேள்வி ஞானத்தோட இருக்கணும். எல்லாத்தையும் என்ன பண்ணிடக்கூடாது? ஷேர் பண்ணிட்டு கூடாது. உங்க வீட்டுல அம்மா அப்பா சொல்றாங்களா இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத, சொல்லக்கூடாது, இப்படி பண்ணாத, இப்படிப்பட்ட காரியங்கள்ல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு இல்லையா? மறுபடியும் நான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பைபிள் சம்பவம், பப்பா ஷோ, அப்புறம் எல்லாமே கொண்டு வர போறேன். கடைசி ஜெபம் பண்ணிடலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததான வேத வசனத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பைபிள் சம்பவத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆமா ராஜா, எங்களோட பழகுறவங்க எல்லாரையும் நாங்க சில நேரங்கள்ல நம்பிடுறோம். அவங்க கிட்ட எங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறோம் ஆண்டவரே. சில நேரங்கள்ல நாங்க ஞானமாவே இருக்கிறது இல்லை ஏசப்பா. நாங்க உண்மையா இருக்கிறதா நாங்க நினைச்சு ஆண்டவரே அவங்க கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு நினைச்சு எல்லாத்தையும் சொல்லிடுறோம். ஆனா அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு நாங்க பலவீனப்படும் போது அதை சொல்லி காமிக்கிறாங்க. எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது ஆண்டவரே. இனி நாங்க அப்படி இல்லாதபடிக்கு நாங்க ஞானத்தோடு பேச, நாங்க ஞானத்தோடு பழக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எச்சரிக்கையா இருக்க எங்களுக்கு நீங்க அப்படிப்பட்ட ஞானத்தை நீங்க தரும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. எங்க ஜெபத்தை கேட்டு நீங்க அப்படியே எங்களை மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you.